வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம். கடந்த பல வாரங்களாக கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை அதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். இப்பொழுது நான் ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கப் போகிறேன். எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 4:12 வாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் கணுக்களையும் ஆத்துமா ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கடந்த பல வாரங்களாக கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை என்கிற தலைப்பிலே நாம் வேத வசனங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த அருமையான நாளிலே இந்த வாசித்த வேத பகுதி சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு. இட் இஸ் சோ பவர்ஃபுல் இந்த வேர்ல்டு. இந்த யூனிவர்ஸை காட்டிலும் ரொம்ப வல்லமை வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா அதுக்குள்ள ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனுடைய சக்தி ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குது. நம்ம நினைக்கிறத விட, நம்ம கற்பனை பண்ணி பார்க்கறத விட இந்த ஜீவனுடைய பவர் ரொம்ப அதிகமா இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஜீவனுடைய வல்லமை எவ்வளோ ஒரு அதிகமான பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத நம்ம பல சம்பவங்கள் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. யோவான் இதை குறித்து எழுதும் பொழுது அவர் சொல்றாரு, 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. பாருங்க, இந்த வேர்டு ஜீவனாயும் வல்லமையுமாயும் மட்டுமல்ல, the word is God என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தான் தேவனாய் இருக்கிறார், வார்த்தை தேவனாய் இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைக்குள்ள உருவாக்குகிற சக்தி இருக்கிறது, கிரியேட்டிவ் பவர் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது, ஒழுங்கின்மை இருந்தது, வெறுமை இருந்தது, இருள் இருந்தது. ஆனா இந்த வார்த்தை வெளிச்சத்தை உண்டாக்குகிறது. வார்த்தை இல்லாத ஒன்றை உருவாக்குகிறது. பாருங்க, இது ரொம்ப பெரிய ஒரு அற்புதம். நம்முடைய வாழ்க்கையில கூட இல்லாதவளையெல்லாம் இந்த வார்த்தை உருவாக்கி தர வல்லமையுடையதான் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம நம்பணும். இதெல்லாம் நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். கடவுள் எனக்குள்ள இருக்கிறார், கடவுளுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது, இந்த வார்த்தையாகிய தேவன் எனக்குள்ள இருக்கிறார், அவர் எனக்குள்ள ஜீவனா இருக்கிறார், எனக்குள்ள அவர் வல்லமையா இருக்கிறார். நான் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. கண்ணாடியில் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா தெரியலாம் நம்மள, ஆனா நம்ம ஒரு சிம்பிளான ஆள் கிடையாது. நம்ம பவர்ஃபுல் ஆள், ரொம்ப ரொம்ப வல்லமை வாய்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம். உள்ள பவர் இருக்கு. இப்போ தீபாவளி வருது பாருங்க, இந்த வெடிலாம் இருக்குது பாருங்க, மேலே பார்க்கறதுக்கு சும்மா சின்னூண்டு இருக்குது, இவ்வளோண்டு இருக்கும் பாருங்க. ஆனால் திரிய 10 வயசு வந்தீங்கன்னா என்ன மாதிரி சவுண்டு பாருங்க, பயங்கரமாக வெடிக்கும். ஏன்னா உள்ள மருந்து இருக்காங்க, உள்ளதான் அந்த பவர் இருக்கு, எக்ஸ்ப்ளோசிவ் பவர் இருக்கு உள்ள. அந்த மாதிரி தான் நம்ம கூட மேலே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி எளிமையாக இருக்கலாம், மேலே பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லாத மாதிரி தெரியலாம். ஆனால் உள்ள அவ்வளோ பவர் இருக்குங்க. உள்ள அந்த மாதிரி ஜீவன் என்கிற ஒரு வல்லம் இருக்கிறது, உருவாக்கக்கூடிய சக்தி உள்ள இருக்குது. அப்புறம் 4ஆம் வசனம் சொல்றது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. பாருங்க, அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது எப்படியோ அதே மாதிரிதான் இயேசுவுக்குள்ளும் ஜீவன் இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது இது? வார்த்தைக்குள்ள எப்படி ஜீவன் இருக்கோ அதே மாதிரி இயேசுக்குள்ளும் ஜீவன் இருக்கு. ஏன்னா இயேசுதான் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தையானவர் தான் மாம்சமாகி கிருபினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்றாரு. அப்ப ஜீவன் எங்கேயோ இல்ல, அவருக்குள்ளதான் அந்த ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு ஜீவன் உள்ள இருக்குது? வெளிச்சமா இருக்குது. அந்த ஜீவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெளிச்சமா இருக்குது. இயேசுவும் அவருடைய இன்னர் சர்க்கிள் சீஷர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான் இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஜெபம் பண்ணும்படியா மலைக்கு கூட்டிட்டு போறாரு. இயேசு அவரெல்லாம் கூட்டிக் கொண்டு போகிறார். அப்படி கூட்டிக் கொண்டு போகும்பொழுது என்ன நடக்குது பாருங்க, அங்க போய் மேலே போய் எல்லாரும் ஜெபத்திலே தரித்து இருக்கிறார்கள். அப்படி தரித்து இருக்கும் பொழுது வேதம் சொல்வது, மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில்
மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இது ரொம்ப, இந்த வசனத்தை வந்து ரொம்ப நம்ம கொஞ்சம் நல்லா தியானிக்கணும். 6 நாட்களுக்கு பின் இயேசு தம்முடன் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு உயரமான மலைக்கு ஏறி போனார். போகும்போது எல்லாம் 4 பேர் சேர்ந்து தான் போறாங்க, ஏறுறாங்க மலையில. கீழேருந்து டக்குன்னு அப்படியே மேலே போயிடல, பறந்த போனாங்க. இல்லை பாத குரோட ஏதாவது போட்டு அப்படியே பறந்து போனாங்களா? இல்லை, எல்லாம் நடக்கிற மாதிரி நடந்து மூச்சு வாங்கி ஏறி மலை மேலே ஏறி போனாங்க. ஏன்னா ரொம்ப உயரமான மலைன்னு சொல்லிடுது. ஏறி போனார்கள். அங்கே அவர்கள் தனிமை இருக்கையில் அவர்களுக்கு முன்பாக இயேசு மறுரூபம் அடைந்தார். மறுரூபம்னா என்னன்னா, வெளியே வந்து இவ்வளோ நாள் அவங்க பார்த்த இயேசு வேற, இப்போ வந்து என்ன பண்றாருன்னா இந்த திரையை அகற்றுகிறார். மாம்சம் என்கிற திரையை அவர் அகற்றி உள்ள இருக்கிற ஜீவனை அவர் காண்பிக்கிறார். அப்படி மறுரூபம் அடையும் பொழுது என்ன நடக்குது? அவருடைய உடைகள் மிகவும் பிரகாசமான வெண்மையாய் இருந்தன. அவை இந்த பூமியில் உள்ள எவராலும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெண்மையாய் இருந்தன. அந்த அளவுக்கு ரொம்ப பிரகாசமான ஒரு ட்ரெஸ் அவருக்கு இருந்தது. அவருடைய வஸ்திரம் பாருங்க, அவரோட போட்டுட்டு இருந்தார அந்த வஸ்திரமே அப்படியே வந்து பளபளன்னு ஆகுது. வஸ்திரம் ஏன் பளபளன்னு ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது பாருங்க, இங்கே பவர்ஃபுல்லாக 2 லைட்டு போட்டு வச்சுக்குது. இந்த லைட் வந்து ரொம்ப பவராக இருக்கிறதுனால அதில் ஏதோ ஒன்று ஒட்டி வச்சுக்கிறாங்க. இந்த ஒட்டி வச்சா இவ்வளோ பவராக இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒட்டி வச்சுக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. பார்த்தீங்கன்னா அதுவே பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் பாருங்க, உள்ள ஜீவன் இருக்கு. இயேசுக்குள்ள, ஜீசஸ் கிரைஸ்டுக்குள்ள ஜீவன் இருக்கு. இந்த ஜீவன் வெளிப்படுகிற பாருங்க, இந்த ஸ்கிரீனை எடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் காண்பிக்கிறாரு. எப்படி அந்த ஜீவன் இருக்குன்னா ரொம்ப பிரகாசமா இருக்கிறது. யோவான் சொல்றாருல, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த பிரகாசம் தான் இந்த பிரகாசம். இங்க வந்து வஸ்திரம் உறைந்த மழையை போல பூமியில எந்த வண்ணானாலும் வெளுக்க கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. வஸ்திரம் பிரகாசித்தது பாருங்க. ட்ரெஸ் அவ்வளோ ஒரு பெரிய பிரகாசமா இருந்தது. இந்த ஜீவன் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு ஜீவன் பாருங்க. கண்ணை கொண்டு பார்க்க முடியாது, கூசம் கண்ணெல்லாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா பிரகாசிக்கிறது. அது வந்து ஜொலிக்குது அப்படியே பயங்கரமா, பல 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 பலன்னு மின்னுது. இதே சம்பவம் தான் மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல இருக்குது. அதையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல 1லிருந்து வாசிக்கிறேன். வாசிக்கும்போது 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அங்க வந்து வஸ்திரம் பிரகாசமா இருந்துச்சுன்னு சொல்றல. மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிற 2ஆம் வசனத்துல அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. என்ன பாருங்க, 12 மணி 1 மணி வெயில்ல நம்ம வந்து சூரியனை பார்க்க முடியுமா? பார்க்கவும் முடியாது. வானம் பிரைட்டா இருக்கும், அவ்வளவுதான். சூரியனை நம்ம பார்க்க முடியாது. சூரியனுக்கு ஒரு 2, 3, 5 செகண்ட் பார்த்துட்டு இப்படி பார்த்தா நம்ம கண்ணு இங்க எங்குமே எதுவுமே தெரியாது, ஏதோ கலரா இருக்கிற மாதிரி தெரியும். முகம் சூரியனை போல பிரகாசித்தனா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பிரகாசம், முகமே அவ்வளோ பிரகாசம் ஆயிடுச்சு, பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. வெளிச்சம் மாதிரி, அதாவது எதையுமே பார்க்க முடியல அவங்களால. இயேசுன்ற அந்த உருவம் மட்டும் அப்படி தெரியுது, ஆனா ஃபுல்லா க்ளோரி தெரியுது, ஃபுல்லா பிரகாசமா இருக்குது, ஃபுல்லா வெளிச்சமா இருக்குது, ஃபுல்லா சூரியனை போல இருக்குது. வஸ்திரம் பிரகாசிக்கிறது, முகம் பிரகாசிக்கிறது சூரியனை போல. எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத இருந்தது. அவர் அப்படியே வெளிச்சத்தை போல ஆயிட்டாரு. இதுதான் நமக்குள்ளவும் இருக்குதுங்க. பாத்தீங்களாங்க, அவ்வளோ வெண்மையா இருந்தது, அவ்வளோ பிரகாசிக்கிறது, சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறது என்று வேதம் சொல்கிறது. வெளிச்சத்து போல வெண்மையாய் மாறிடுச்சு, அப்படியே மாறிடுச்சு. இதாங்க ரியல். உண்மையாவே நான் சொல்றேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு நமக்குள்ளவும் அந்த ஜீவன் தான் உள்ளவும் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல இவங்க அந்த மலை மேலேருந்து இதெல்லாம் மறுரூபமாயிட்டு அவர் கீழே இறங்கி வர்றாரு. கீழே இறங்கி வரும்பொழுது அவருக்கு என்ன நடக்கிறதுன்னு பாருங்க. கீழே இறங்கி வரும்பொழுது 17ஆம் வசனத்தை பாருங்க. 17ஆம் வசனம். என்னமோ அங்க வந்து ஒரு தர்க்கம் நடக்குது, என்னத்துக்குன்னு தெரியல. அப்பொழுது கூட்டத்தில் ஒருவன் அவரை என்னத்துக்கு தர்க்கம் பண்ணுகிறீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கிறாரு. வந்து
கேட்கும்பொழுது, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த ஒரு மனிதன் என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். என்னன்னா, ஒரு அப்பா தன்னுடைய பையனை கூட்டின்னு வர்றாரு, அவனுக்கு பேய் பிடிச்சிட்டு இருக்குது. ஏன்னா அப்படி சொன்னதான் விளங்கும், அதனால தான் அப்படி சொல்றேன். பிசாசு பிடிச்சிருக்குது அந்த பையனை. என்ன பண்ணிட்டு போய் எங்க பார்த்தாலும் தீயில போய் விழுந்துடுறான். அப்புறம் பார்த்தாங்கன்னா ஏதாவது ஒரு ஏரி, குளம், ஆறு, அப்புறம் அதை மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே போய் நீர்நிலைகள்லாம் போய் விழுந்து விடுறான். ஏன்னா இந்த பிசாசு அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு அவனை சாகடிக்க பார்க்குது. சரி, என்னங்க பண்றீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல. சீஷர்கிட்ட கொண்டு வந்து ஏதாவது நடக்கும், ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வாங்க, இந்த பிசாசை விரட்டுவாங்க, இந்த பிசாசை ஓட்டுவாங்க, என் மகனை கொஞ்சம் விடுதலை ஆக்காங்கன்னு கொண்டு வந்தேன். ஆனால் அவங்களால கூடாமற் போயிற்று அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 19ஆம் வசனத்துல, மார்க் 9:19 சொல்றாரு அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, விசுவாசம் இல்லாத சந்ததி, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமை இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கன்றார். இப்பதான் மலை மலர்ந்து இறங்கி இருக்கிறார். மலை மாலை பார்க்கும்போது முகம் சூரியன் மாதிரி இருந்தது. மலை மாலை பார்க்கும்பொழுது உள்ள அவருடைய வஸ்திரம்லாம் வந்து வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அந்த மாதிரி இருந்துட்டு இப்ப கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்தோன்னு ஒரு ப்ராப்ளம்ங்க. என்னன்னா, ஒரு பையனை பிசாசு பிடிச்சி தொந்தரவு பண்ணுங்குது, எப்படியாவது அவனை சாவடிக்கணும்னு பாக்குது. அவனை அந்த பிசாசை வரட்டணும்னு கொண்டு வராங்க. ஏன் சொல்ற, என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு கொண்டு வந்த பிறகு அந்த 20ஆம் வசனம் சொல்றேன், அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே, நல்ல கவனிங்க, இயேசு ஒண்ணுமே சொல்லவே இல்லை, சும்மா இயேசுவை அந்த பிசாசு பாக்குது. பார்த்த உடனே அங்க அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் கீழே விழுந்து நுரை தள்ளி அங்க புரண்டான். அவங்க அப்பாவை பார்த்துக்காரு, எவ்வளவு நாள் பாருக்குது இது, சின்ன வயசுல இருந்து இருக்குதுயா. நானும் போவாத டாக்டர் கிடையாது, பார்க்காத மருத்துவம் கிடையாது, சித்த வைத்தியத்தை பார்த்துட்டேன், அந்த வைத்தியத்தை பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நான் எதுலையுமே குணமாகலைங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இவனை குணப்படுத்த ஒரு ஆளும் முடியல. சின்ன வயசுல இருந்து இதே மாதிரி தான் பண்ணுறான். என் வேலையை விட்டு குடும்பத்தை விட்டு இவன் முன்னாடியே சுற்றி நிற்கிறேன். ஏன்னா எங்கேயாவது செத்து போட போறான், தண்ணியில் போய் விடுறான், நெருப்பில் போய் விடுறான், நான் என்ன பண்றேன்னு ஒண்ணுமே தெரியல, அதனால இங்க வந்தேன் நான் அப்படின்றான். இவனை கொல்லும்படிக்கு அநேக தரம், ஒரு முறை 2 முறை கிடையாதுங்க, அநேக தரம் இவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு சொல்லிட்டு இயேசுவை பார்த்து, நீங்க ஏதாவது செய்ய முடியும்னா செய்யுங்க, உங்களால ஏதாவது முடிதா பாருங்க, எல்லாரையும் பார்த்துட்டேன். அங்க ஒரு மந்திரவாதி இருக்காங்கன்னு சொன்னாங்க, அங்கே போய் பார்த்துட்டேன். இங்க ஒரு சாமியார் இருக்காங்கன்னு சொன்னாங்க, அங்கேயும் போய் பார்த்துட்டேன். அங்க ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு அவங்களும் போய் பார்த்துட்டேன். அவங்களெல்லாம் ஒன்றும் முடியல. உங்களால ஏதாவது, இப்போ உங்களை பார்க்கறது வந்துக்கிறேன், ஏதாவது முடியுமா உங்களால ஏதாவது முடியும்னா நீங்க செய்யுங்க அப்படின்றாங்க. நம்ம கூட நிறைய நேரங்கள்ல எல்லா இடத்துக்கும் போயிடுறது, முதல்ல ஆண்டவர்கிட்ட வர்றதே கிடையாது. நிறைய இடங்களுக்கு போகுது, இங்கே அங்கேயும் போய் சுற்றி பார்த்து கடைசியில் ஒன்றும் முடியலையா, ஜெபம் பண்ணுங்க, ஏதாவது நடக்குதா பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு, ஒன்றும் முடியல, நீங்க ஏதாவது பண்ண முடியுதா பாருங்க அப்படின்றாங்க. அப்படிதான் வந்து கேட்குறாங்க. அவர் எப்படி கேட்குறாருன்னா, உம்மால ஏதாவது செய்ய முடியும்னா எங்க மேல மனது இறங்குங்க, பணங்கன்னு கேட்டுறாதீங்க, எங்க மேல மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறான் பாருங்க. ஒரு உதவியா கேட்குறான், தயவுசெய்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. யாராலும் இந்த விஷயத்துல எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்துருக்கீங்களா? எந்த மனுஷனாலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்க இருந்தீங்களா? நான் இருந்திருக்கிறேன் பாருங்க. அப்பெல்லாம் யாராலையுமே உதவி செய்ய முடியல. ஏன்னா இந்த பிரச்சனை எந்த மனுஷனாலும் தீர்க்க முடியல, எந்த டாக்டராலும் தீர்க்க முடியல, எந்த வக்கீலாலும் தீர்க்க முடியல, எந்த சாமியாராலும் தீர்க்க முடியல, எந்த மந்திரவாதினாலும் தீர்க்க முடியல. இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்குது, வித்தியாசமா இருக்குது, அதனால எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, தயவுசெய்து எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு இயேசு வந்து வேண்டிக் கொள்றான், வந்து வேண்டி கேட்கிறான். அப்ப இயேசு சொல்றாரு, என்னால முடியுமா, நீ விசுவாசிக்கிறியா? என்னால முடியும், நீ விசுவாசிக்கிறியா? பலுவை தூக்கி அவன் மேல போடல, பாரத்தை தூக்கி அவன் மேல போடல, சாக்கு போக்க தூக்கி அவன் மேல போடல. என்னால முடியும், உனக்கு விசுவாசம் தான் கேட்கல. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படிங்கிறாரு. உடனே சொல்றான் அந்த பிள்ளையினுடைய தகப்பன் சொல்றான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மால கூடும்னு நான் விசுவாசிக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் சந்தேகத்துல தான் வந்தேன், இவ்வளவு நேரம் நான் வந்து டவுட்ல தான் வந்தேன், இப்ப எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு, உம்மால முடியும், உம்மால கூடும், இவனை விடுதலையாக்க முடியும், உம்மால மட்டும்தான் முடியும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் இப்ப விசுவாசிக்கிறேன் அப்படின்றான். என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். பாருங்க, கொஞ்சோண்டு விசுவாசமே இல்ல, அவிசுவாசம் தான் இருக்குது. இப்ப லேசா விசுவாசம் உள்ள வருது. இயேசு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாரு, உள்ள ஜீவன் இருக்கு, உள்ள
வெளிச்சம் இருக்கு, உள்ள வல்லம் இருக்கு, முகம் சூரியன் மாதிரி பிரகாசிக்குது. அந்த மாதிரி இயேசு ஒருத்தர் இருக்காரு, பவர்ஃபுல்லா ஹெல்ப் பண்றதுக்கு. பேதுரு, யாக்கோபு, யோவானாவது இதெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. முகம் சூரியனும் போல பிரகாசித்தது, வஸ்திரம் வெளிச்சத்த மாதிரி இருந்தது, எல்லாம் பார்த்தாங்க, வெண்மையா இருந்ததெல்லாம் பார்த்தாங்க. ஆனா இவன் அதெல்லாம் பார்க்கல. இயேசுவை பார்த்த உடனே அவர் ஏதாவது செய்ய முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு வருது. இவ்வளவு நேரம் அவிசுவாசம் தான், அவன் நம்பிக்கை தான் இருந்தது. ஆனா இப்போ உள்ள ஒரு நம்பிக்கை லேசா துளுக்குது. இப்போதான் அந்த நம்பிக்கை வருது. அவர்கிட்ட பேசும்போது தான் அந்த நம்பிக்கையே வருது அவனுக்கு. சரிங்க, நான் விசுவாசிக்கிறேன், என்னோட அவிசுவாசமும் இன்னும் நிறைய இருக்குது, இதெல்லாம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றாரு. ரெண்டாவது முறை கேட்கறான், உதவி செய்யுங்க. ஏற்கனவே முன்னாடி இருக்கிற வசனத்தில் எனக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்னு சொல்றாரு. இப்ப ரெண்டாவது முறை உதவி செய்யுங்க எனக்கு. ஒண்ணு எங்க மேல மனது இருங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, உம்மால ஏதாவது கூடுமா பாருங்க. ரெண்டாவது விசுவாசிக்கிறேன்னு கேட்டீங்க, விசுவாசிக்கிறேன், ஆனா அவிசுவாசமும் இருக்குது, இது நீங்க முடியும், எங்களுக்கு உதவி செய்யுங்க, இதுக்கும் நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்றாரு. இயேசு உடனே அதெல்லாம் முடியாது, போய் முதல்ல நல்லா விசுவாசிச்சுட்டு அப்புறம் வா அப்படிங்க. சில போதகர்கள் சொல்ற மாதிரி, போய் பரிசுத்தமாயிட்டு அப்புறமா வா, அப்புறமா கம்யூனியன் கொடுக்குறேன், போய் பரிசுத்தமாயிட்டு அப்புறமா வா, அப்புறம் தான் அபிஷேகம், போய் நீ வந்து சுத்தமாயிட்டு வா அப்படின்லாம் சொல்லல. இயேசு வந்து உடனே அந்த மகனை குணமாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். உடனே அவர் வாயை திறந்து அந்த ஜீவனை ரிலீஸ் பண்றாருங்க. இதை தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். உள்ள ஜீவன் இருக்கு, உள்ள வெளிச்சம் இருக்கு, உள்ள பவர் இருக்கு. இதை எப்படி ரிலீஸ் பண்றது, எப்படி அற்புதங்களை செய்யும்படியாக நாம் எப்படி அதை கட்டவிழ்ப்பது, எப்படி ரிலீஸ் பண்றது, எப்படி அதை பண்றதுன்னா, இயேசு வாயை திறந்து பேசுறாரு. அசுத்த ஆவியே, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுறேன். எவ்வளவு ஆச்சுன்னா 5 செகண்ட் தான் ஆச்சு. பிரச்சனை எவ்வளவு பெருசு, சின்ன வயசுல இருந்து பிரச்சனைங்க. நல்லா கவனிங்க, பிரச்சனை எப்பத்துல இருந்து இருக்குது, அவன் சின்ன வயசுல இருந்து இருக்கு. இப்ப எப்படியும் ஒரு 20 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வாலிப பிள்ளை அவன் ஒரு வாலிபனா இருக்கிறான். சின்ன வயசுல இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு, பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்கு. பிரச்சனையோட தீவிரம் ரொம்ப பெருசு. ஆனா ஜீவனை எவ்வளவு ரிலீஸ் பண்ணா போதும்னா, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணா போதுங்க. வாயை திறந்து கொஞ்சோண்டு பேசினா போதும். செவிடும் ஊமையுமான ஆவியே, இவனை விட்டு போ, இவன் இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அவ்வளவுதான் பேசினாரு. உள்ள எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. வெளியே சின்ன வயசுல இருந்து பிரச்சனையில் இருக்கிற ஒருத்தர் இருக்கிறான். இதுக்கு எவ்வளவு ஜீவன் தேவைன்னா கொஞ்சோண்டு தான் தேவை. ஏன்னா இந்த ஜீவன் அவ்வளவு பவர்ஃபுல்லானதா இருக்கிறது. இத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது. எனக்கு விளங்கிடுச்சு, எப்படியாவது உங்களுக்கு விளங்க வைக்கணும்னு பாக்குறேன். நான் சொல்றேன், உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த பவரும் அந்த லைஃபும் அந்த ஜீவனும் அவ்வளவு பிரஸ் பிரம்மாண்டமானது. இட் இஸ் வெரி பவர்ஃபுல். இஃப் யூ ரிலீஸ் a little life, a little power, you don't even release all the life you have, you just release a single or release a little life. ஒரு சின்ன ஜீவனை நீங்கள் கட்டவிழ்க்க வேண்டும். அவர் எவ்வளவு சொன்ன 5 செகண்ட் தாங்க அவர் பேசினாரு. அந்த ஜீவன் அவருக்குள்ள இருந்து வெளியே வருகிறது. வெளியே வந்த உடனே அவன் சத்தமிட்டு, அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிட்டு அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல கடந்தான். பாருங்க, இங்க உண்மையிலே எதுக்கும் சண்டைன்னா, ஜீவனுக்கும் டெத்துக்கும் சண்டை. அவனை எப்படியாவது சாகடிக்கணும்னு பாக்குது. அதனாலதான் தீயில தள்ளுது, தண்ணியில கொண்டு போய் தள்ளுது. இப்ப வந்து சத்தம் மாதிரி இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்துட்டான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்தான். உடனே எழுந்துட்டான் பாருங்க. அப்ப இந்த பவர் எவ்வளவு பெருசுன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு உள்ள இருக்கிற பவர் வந்து அவ்வளவு பெருசு. அவருடைய முகமே சூரியன் மாதிரி பிரகாசித்தது. வஸ்திரம் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தை போல வெண்மையா இருந்தது. எந்த மனுஷனாலும் வெளுக்க கூடாத அளவுக்கு ரொம்ப பிரகாசமா இருந்தது. லைட் போட்டு விட்ட மாதிரி இது. அப்படியே அவ்வளோ பவரா இருக்குது. இது ஒரு சின்ன சம்பவம் தான். பல இடங்கள்ல அவர் வந்து ஜீவனை ரிலீஸ் பண்ணிக்கிறாரு. அதுவும் அந்த விசுவாசத்தோட சம்பந்தப்பட்டதாய் இருக்கிறது. அது என்னன்றது நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு இருப்போம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல, மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மத்தேயு 8:5 வாசிக்கிறேன்.
இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். எப்படிப்பட்ட வேதனைனா கொடிய வேதனை. 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு கப்பர்நகூம் போன போது ஒரு 100க்கு தலைவன் உதவி கேட்டு அவரிடம் வந்து, ஆண்டவரே, வீட்டில் எனது வேலைக்காரன் முடக்கவாதம் உடையவனாய் கடும் வேதனையுடன் படுத்துக் கொண்டிருக்கிறான். எவ்வளவு வேதனை, கடுமையான வேதனை அவனுக்கு. யாருக்காக வந்து கேட்கிறான்? வேலைக்காரனுக்காக வந்து கேட்கிறான். வேலைக்காரன் கடுமையான வேதனை அவனுக்கு இருக்குது. அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். பாருங்க, அவரே சொல்றாரு, நானே வரப்பா, நான் வந்து சுகமாக்குறேன். இவ்வளவு கடுமையான வேதனையில் இருக்கான்னு சொல்றேன், நானே வந்துடுறேன் அப்படின்றாரு. அப்ப 100க்கு அதிபதி என்ன சொல்றான் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லுகிறான். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் பாருங்க அவனுக்கு. இவர் வந்து சுகமாகறன்றாரு. இன்னைக்கு நம்ம வந்து இயேசு கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்கறோம்னு வச்சு, ஆண்டவரே நீங்க கொஞ்சம் வரீங்களா வீட்டுக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். என் வீட்டுக்கு வர முடியுமா, வந்து ஒரு ஜெபம் பண்ண முடியுமா, வந்து இந்த அற்புதத்தை செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டாக்கா, அவர் வரேன்னு சொல்றாருன்னு வச்சுங்க, சரிங்க நானே வரேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? வாங்க, நீங்க வரணும்னு அவசியமே கிடையாது நான் சொல்லுவோம். நீங்க அங்கிருந்தா ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும் நான் சொல்லுவோம். இல்ல வாங்க, எங்க ஏசு என் வீட்டுக்கு வரேன்னா எவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்லையா? எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம், வாங்க எல்லாம் ஏசு என் வீட்டுக்கு வராருன்னு சொல்லுவோமா இல்லையா? ஆனா அவன் சொல்றான், மானங்க நீங்க என் வீட்டுக்கு வர அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க. வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? நான் முதல்ல வாசனை வரும். வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது? பவர் இருக்கு. அது சொல்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. அவன் சொல்றான், பவர் இங்கிருந்தே நீங்க அனுப்பலாம். வார்த்தை மூலமாக அந்த பவரை என்ன பண்ணலாம்? நீங்கள் அனுப்பலாம். என் வீட்டுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றான், அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. ஒருவனை போவென்றால் அவன் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், இன்னொருவனை இதை செய் என்றால் அதை செய்கிறான் அப்படிங்கிறான். எப்படி அவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறத இயேசு கிட்ட சொல்றாரு. எனக்கு 100 பேர் இருக்காங்க, 100 வேலைக்காரர்கள், 100 சேவகர்கள் இருக்கார்கள். ஒருத்தனை போனா போவான், வானா வருவான், இதை செய்யணும் செய்வான், நான் என்ன சொல்லலாம் செய்வாங்க. அதே போல இந்த பவர், இந்த ஜீவன், இதெல்லாம் இந்த வார்த்தை எல்லாம் உமக்கு ஒரு வேலைக்காரன் மாதிரி. இங்கிருந்தே நீங்க சொன்னீங்கன்னா இந்த வார்த்தை போய் அவனை சுகமாக்கும், இங்கிருந்து சொன்னீங்கன்னா அந்த வல்லமை போய் அவனை சொஸ்தமாக்கும், இங்கிருந்து நீங்க இந்த வார்த்தை அனுப்புவீங்களா அதுல இருக்கிற ஜீவன் போய் அவனை சொஸ்தமாக்கும் அப்படிங்கிறான். இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்படுறாரு. இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் மாதிரி பாருங்க, இவர் வந்து தேவகுமாரன், அவருக்கு வந்து எதுவுமே ஆச்சரியமே கிடையாது. ஆனா அவர் ஆச்சரியப்படுறாரு. என்னன்னா அவ்வளோ விசுவாசம் இருக்குது அவனுக்கு. இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் வந்து எங்கேயுமே பார்க்கல, இஸ்ரவேலுக்குள்ள யாருக்கிட்டையுமே பார்க்கவே இல்லை அப்படிங்கிற. அப்புறம் 100க்கு அதிபதியை பார்த்து சொல்றாரு, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகளே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இப்ப மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலையும் இதே சம்பவம் வருகிறதை நாம பார்க்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா யவீர் என்கிற ஒரு ஜெபாலய தலைவன். மார்க் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மார்க் 5:22 அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவருடைய பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இங்க பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த விசுவாசம். கொஞ்சம் அவர் சொல்றாரு, என் வீட்டுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது, இங்கிருந்து ஒரு வேர்டை பேசுங்க அவன் சொஸ்தமாவான் அப்படின்னு. அது ஒரு வகையான விசுவாசம், அது கொஞ்சம் ஒரு ஹை லெவல் விசுவாசம். இவன் பாத்தீங்கன்னா இவனை இயேசு கிட்ட வரான்.
அவனும் அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை சந்திக்கிறான், இவனும் இயேசுவை சந்திக்கிறான். யவீரு அவனும் வந்து இயேசுவை சந்திக்கிறான். இயேசுவை சந்திச்சு சொல்றான், இந்த மாதிரி என் மகள் வந்து மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள், ரொம்ப கொடிய வேதனை, மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள். எனக்கு என்ன விசுவாசம் இருக்குன்னா, நீங்க வந்து உங்களுடைய கையை அவ மேல வச்சா பழைப்பா அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு விசுவாசம் இருக்கு. நீங்க வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் எதுவுமே சொல்ல, அவன் கூட போனார், வா போலாம், பிள்ளைய போய் சொஸ்தமாக்கலாம் வா அப்படின்னு சொல்லி இயேசு அவனோட கூட போகிறார். 24 வசனம், அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இப்போ சுகமாக்கிறதுக்கு போயினே இருக்கிறாரு. எங்க போறாரு? யவீரனுடைய வீட்டுக்கு போறாரு. யவீரனுடைய வீட்டுக்கு போகும்பொழுது நடுவில் இப்போ அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா 12 வருஷம் ஒருத்தி சிக்கா இருக்கிறா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் சிக்காரு, 2 நாள் சிக்கா இருக்குது ரொம்ப கஷ்டம். 12 வருஷமா சிக்கா இருக்கிறது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கொடிய வேதனைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, என்ன பாருங்க, எப்படி 12 வருஷம் வியாதி இருக்கு, பெரிய அருவருப்பு, அவளுக்கே தாங்க முடியலது, ரொம்ப கஷ்டப்படுறா, மிகவும் வேதனைப்படுகிறாள், ஆஸ்தியெல்லாம் விட்டு செலவழிக்கிறாள், நிறைய வைத்தியர்ல போய் பார்க்கிறா, இந்த டாக்டர் அந்த டாக்டர் எல்லா டாக்டரும் போய் பார்க்கிறார். பார்த்துட்டு கொஞ்சம் கூட சரியாவல, வருத்தம் அதிகமாகிறது, கஷ்டம் ரொம்ப அதிகமாகிறது. அவர் சொல்றாரு, தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, இந்த வசனத்தை இன்னொரு மொழியாக்கத்தில் நான் வாசிக்கிறேன். அவள் பல வைத்தியர், அங்கே 12 வருடங்களாக இரத்த போக்கினால் வருந்தி கொண்டிருந்த ஒரு பெண் இருந்தாள். 12 வருஷம் எக்ஸசிவ் ப்ளீடிங், ரத்த போக்கு பயங்கரமா இருக்குது. அவள் பல வைத்தியர்களிடம் மருத்துவம் செய்து துன்பத்திற்குள்ளாகி, இது எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா பாருங்க, பல வைத்தியர்கள் அங்கெல்லாம் போய் மருத்துவம் செஞ்சு துன்பத்துக்குள்ளாகி தன்னிடம் இருந்தவற்றை எல்லாம் செலவழித்து முடிச்சிட்டா. இனி ஒண்ணுமே கிடையாது. பணம் இருந்த வரைக்கும் டாக்டர் கிட்ட போனா, இந்த டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்ட் எடுக்கணும், இது எடுக்கணும், சிடி எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கணும், எம்ஆர்ஐ எடுக்கணும், எல்லாம் எடுத்துட்டா. இப்ப செலவெல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் காலி ஆயிடுச்சு, செலவழித்து முடித்து விட்டாள். ஆனால் அவள் குணம் அடையாமல் மேலும் கடுமையான வியாதி உள்ளவளாக இருந்தாள். வியாதி 12 வருஷமா இருக்குது, ரொம்ப கடுமையா இருக்குது, கொஞ்சம் கூட சரியாவல. அது ரொம்ப கடுமையா இருக்குதுன்னா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவள் என்ன பண்றா, அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது, நூற்றுக்கு அதிபதி இயேசுவை நேரில் வந்து மீட் பண்ணிக்கிறான். யவீரு இயேசுவை நேரில் மீட் பண்ணி கையோட கூட்டின்னு போறான் அவன் பொண்ணு சொஸ்தமாகறதுக்காக. இவன் இயேசுவை நேரில் மீட் பண்ணவே இல்லை இன்னும். இயேசு குறித்து கேள்விப்பட்டிருக்கிறா. இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராம், சுவிசேஷம் அறிவிக்கிறாரு, பிரசங்கம் ரொம்ப நல்லா பண்றாரு, குருடருக்கு பார்வை அளிக்கிறாரு, முடவரை நடக்க வைக்கிறாரு, மரித்தோரை உயிரோடு எழுப்புறாரு, 400 விதவனோட மகனை கூட அவர் தான் எழுப்பினாராம், லாசரை கூட உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. இதெல்லாம் கேள்விப்படுறாள். யவீரு கூட கேள்விப்பட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன், கண்டுபிடிச்சு. ஏன்னா அவன் ஜபாலி தலைவனால ஈஸியா இயேசுவை அப்ரோச் பண்ண முடிஞ்ச. இவள் வந்து அந்த மாதிரி கிடையாது. இப்போ இவள் வந்து இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவருக்கு பின்னாக மக்கள் கூட்டத்திற்குள்ளே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும், நான் குணமடைவேன், இயேசு என் வீட்டுக்கு வர தேவையில்ல, இயேசு என் மேல கைய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நானே போய் இயேசுனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு வந்துடுறேன், நாம ஓரத்தை தொட்டா நான் குணம் அடைஞ்சிருவேன் அப்படின்னு ஒரு விசுவாசம். பாருங்க எவ்வளவு இந்த விசுவாசத்தினுடைய லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒருத்தன் சொல்றேன், என் குமாரத்தி மரண அவஸ்தையில் இருக்கிறார், நீங்க வந்து உங்க கையை அவ மேல வச்சு அவ குணமடைஞ்சிடும், அது ஒரு வகையான விசுவாசம். இன்னொருத்தன் அவன் இயேசு நேரத்தில் வரான், அவன் வந்து சொல்றான், நீங்க வீட்டுக்கு வரணும்னு அவசியம் கிடையாதுங்க, இங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்போ என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். அது ஒரு வகையான விசுவாசம், ரொம்ப கொஞ்சம் ஹையர் கைண்ட் ஆஃப் விசுவாசம். ஆனா இந்த மாதிரி பாருங்க,
நான் அவரை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அவர் என்ன பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நான் அவரை போய் தொடணும்னு அவசியம் இல்லை, அவர் என் மேல கையை வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சும்மா போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு வந்துடுறேன், அதை தொட்டாவே நான் சொஸ்தமாயிடுவேன், அதை தொட்டாவே நான் குணமாயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட அவள் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். பாருங்க, தொட்ட உடனே அந்த இரத்தப்போக்கு நின்றது. வேதனையிலிருந்து தான் விடுதலை பெற்றதை அவள் தன் உடலிலே உணர்ந்தார். உடனே இயேசு நின்ட்டாருங்க. இயேசு நின்று, என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு போச்சுன்னு எனக்கு தெரியுது, யாரோ என்ன தொட்டு இருக்கிறாங்க. 30ஆம் வசனம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். ஏற்கனவே வாஸ்தவம், மலையிலிருந்து இறங்கும் போது வஸ்திரம் எப்படி இருந்தது? வெளிச்சத்தை போல இருந்தது, பிரகாசமா இருந்தது, வெண்மையா இருந்தது, ஒருத்தராலும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெண்மையா இருந்தது, பிரகாசித்தது, முகம் சூரியனை போல இருந்தது. இப்ப யாருங்க தொட்டது? என் வஸ்திரத்தை யார் தொட்டது அப்படின்னு இருக்காரு. ஏன்னா இப்ப வஸ்திரத்தை தொட்டு ஒருத்தர் சுகமாயிட்டா. அவள் சுகமானதை பத்தி வேதம் சொல்லுகிறது. என்னெல்லாம் அவளுக்குள்ள நடந்தனா, சேஃப் அண்ட் சவுண்ட். அவருக்குள்ள இருந்து ஜீவன் புறப்பட்டு சென்றதான். என்ன ஜீவன்? சோசோ அப்படின்ற ஒரு ஜீவன், வல்லமை, ரட்சிப்பு, சோசோ, அது புறப்பட்டு செல்கிறது. சேஃப் அண்ட் சவுண்ட், ஹீல்டு, டெலிவர்டு, மேட் ஹோல், ரெஸ்கியூடு, ரெஸ்டோர்டு அண்ட் சேவ்டு. இவ்வளவும் ஒரு நொடி பொழுதுல நடந்துச்சு. அந்த அம்மா வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவ்வளோ பெரிய ஒரு பெரும் சுகம் உண்டாயிருக்கிறது. எவ்வளோ ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அவருக்குள்ள இருந்த ஜீவன் எவ்வளோ பவர்ஃபுல்ன்றதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மரண அவசப்பட்டு கொண்டு இருக்கிறார். இன்னும் அவளும் போல, வீட்டை ரீச் ஆகல, போற வழியிலேங்க சொஸ்தமாவது, சுகமாவது, போற வழியிலேயே ஆரோக்கியம் அடைகிறாள். இவளுக்கு என்ன நடந்தது? பாதுகாப்பா இருந்தாள், முழுமையான ஆரோக்கியம் அடைந்தாள், சுகமடைந்தாள், விடுதலையாக்கப்பட்டாள், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆரோக்கியமானாள், முன்பிருந்த நிலைக்கு திரும்ப வந்தாள், மீட்கப்பட்டாள், ரட்சிக்கப்பட்டாள். எல்லாம் நடந்துச்சு பாருங்க ஒரே நேரத்தில். அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ரகசியமா போயிடலான்னு பாக்குறாங்க. ஆனா இயேசு நின்று திரும்பி பார்த்து, என்னை யார் தொட்டு? என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு போச்சு, யார் என்ன தொட்டது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சீஷெல்லாம் கேட்குறாங்க, ஏங்க இவ்வளோ பேர் சுத்தி நின்று இருக்காங்க, யார் தொட்டு? எல்லாரும் தான் தொட்டுக்கிறோம், யார் தொட்டதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? எல்லாரும் நெருக்கி கொண்டு இருக்கிறார்களே அப்படின்னா. அந்த அம்மா உடனே முன்னாடி உண்மையெல்லாம் சொல்றாங்க. எல்லாம் தெரிஞ்சு போச்சு இயேசுக்கு. உண்மையெல்லாம் சொன்ன உடனே அவர் அவளை பார்த்து, 34ஆம் வசனம், மார்க் 5:34 சொல்கிறது. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இயேசு என்ன விரும்புறார்? நம் வேதனை நீங்கி சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புறார். வெறும் இந்த வியாதி பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க. ஒருவேளை மன பிரச்சனை இருக்கலாம், உணர்வின் ரீதியாக பிரச்சனை இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய பிரச்சனைகள் இருக்கலாம். எந்த பிரச்சனையின் மூலமாக நமக்கு வேதனை இருந்தாலும் அந்த வேதனை நீங்கி நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறாருங்க. ஒருவேளை இன்றைக்கு நீங்க வேதனையோடு வந்திருக்கலாம், ஆனா இயேசு உங்களை பார்த்து சொல்ற, மகளே, வேதனை நீங்க, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். சரி, இப்படி சொல்லினே இருக்கும்போது ஜபாலய தலைவனோட வீட்டுல இருந்து ஆளுங்க வராங்க. ஆளுங்க ஐயா, சார் சார் கூப்பிடுறாங்க. சார், குமாரத்தி மரித்து போயிட்டா, செத்து போயிட்டா, இனிமேல் போதகரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜபாலய தலைவி நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று அவர் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அநேக நேரங்கள்ல நாம பயப்பட வேண்டும் என்று பிசாசு விரும்புறான். இந்த பயத்தை எப்படியாவது நமக்குள்ள செலுத்த வேண்டும் என்று அவன் விரும்புறான். வியாதியா இருக்கும்போது நாம என்ன பண்றோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். ஹாஸ்பிட்டல் என்ன பண்றாங்கன்னா, மருந்தை நல்ல ஊசியில எடுத்து மெதுவா அந்த ஊசியை குத்தி சல்லுன்னு அந்த மருந்து என்ன பண்றாங்க, உள்ள அனுப்புறாங்க. இந்த ஊசி போடுற மாதிரி, ஊசியில மருந்தை வச்சு போடுற உள்ள அனுப்புற மாதிரி பயத்தை நமக்குள்ள அனுப்பணும்னு பிசாசு விரும்புறான் பாருங்க. ஒவ்வொரு விஷயத்துல நம்ம பயந்தோம்னா நம்ம தோத்துருவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுல பயப்படுறீங்களோ அந்த விஷயத்துல தோத்துருவீங்க. கண்டிப்பா தைரியமா இருக்கணும்.
அதனால தான் யார் சொல்றாரு பயப்படாத அப்படிங்கிறாரு. ஆங்கிலத்துல இப்படி வருது, எப்படி வருது பாருங்க ஆங்கிலம். டோன்ட் ஈல்ட் டு ஃபியர், ஆல் யூ நீட் டு டூ இஸ் டு கீப் ஆன் பிலீவிங். அவர் சொல்றாரு பயத்துக்கு இணங்கிடாத. உனக்கு ஒரு செய்தி வருது, வேலைக்காரன் வந்து சொல்றான், ஐயா அவங்க டாக்டர் மறிச்சிட்டாங்க, மகள் செத்து போயிட்டா, போதகரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை கேட்கறல, உள்ள உடனே உனக்கு பயம் வரும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு பயத்துக்கு இணங்கி விடாதே. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? தொடர்ந்து விசுவாசித்து கொண்டே இரு. என்னத்தை விசுவாசிக்கணும்? முதல்ல அவன் என்ன வசனம் சொன்னான்? ஐயா என் குமாரத்தி மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறாள், நீர் வந்து உமது கையை வைத்தால் அவள் பிழைப்பாள். அதான் அவனுடைய விசுவாசம். நீங்க வந்து கையை வச்சா பழைப்பா. இயேசு சொல்லல நான் வந்து கையை வச்சாதான் பழைப்பான்னு அவரா சொன்னார்? இல்ல, அவன் சொல்றான். அவனுடைய விசுவாச லெவல் அந்த மாதிரி இருக்குது. வந்து கையை வச்சால் பழைப்பான் என்பது அவனுடைய விசுவாசம். முதல்ல அதுதான் அவன் வாயை திறந்து பேசினான். நீர் வந்து உமது கையை வச்சால் அவள் பழைப்பாள் சொன்னல, அதை அப்படியே கெட்டியா பிடிச்சுக்க, விட்டுறாத அத. இப்ப பிசாசு என்ன பண்றான்? பயத்தை கொடுத்து, நடுக்கத்தை கொடுத்து, மரண பயத்தை கொடுத்து, வேதனையை கொடுத்து, எப்படியாவது இந்த விசுவாசத்தின் பிடியை நீ தளர்த்த வேண்டும், எப்படியாவது இந்த விசுவாசத்தை நீ விட்டுவிட வேண்டும், இந்த வார்த்தையை விட்டுடணும், இந்த ஜீவனை விட்டுடணும் அப்படின்னு முயற்சி பண்ணி கொண்டுக்கிறான்பா. பயப்படாத, பயத்துக்கு இணங்கிடாத, நீ செய்ய வேண்டியது எல்லாம் தொடர்ந்து விசுவாசித்து கொண்டே இரு. ஆல் யூ நீட் டு டூ இஸ் கீப் ஆன் பிலீவிங், டோன்ட் yield to fear. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நம்மோட வாழ்க்கையில பல நேரங்கள்ல பயந்து போயிடும். பயம் உள்ள வந்து அப்படியே நமக்குள்ள ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்துகிறது, திகிலை ஏற்படுத்துகிறது, பெரிய கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. என்ன ஆகுமோ தெரியல, வாழ்க்கை என்ன ஆகுமோ, எதிர்காலம் என்ன ஆகுமோ, வேலை என்ன ஆகுமோ, பதவி உயர்வு என்ன ஆகுமோ, ஒண்ணுமே தெரியலங்க. பொருளாதாரம் என்ன ஆகுமோ, இந்த கடன் தொல்லை எப்ப போகுமோ, இந்த பண பிரச்சனை எப்ப தீருமோ, என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, இப்படி ஒரு பெரிய பயத்தை பிசாசு என்ன பண்ணுகிறான்? உள்ளே கொண்டு வரான். எது மூலமான வார்த்தைகளை கேள்விப்படுகிற மூலமாக நமக்குள்ளே பயத்தை அவன் கொண்டு வருகிறான். சில பேருக்கு திடீர்னு ஒரு கம்பெனியில் நல்ல வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, வேலை இல்லைங்க உங்களுக்கு, நாளைக்குல இருந்து நீங்க வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? உடனே என்னன்னாலாம் ஓடும், பயப்படாமையா இருப்பாங்க. பயம் வரும். ஏன்னா அதுதான் பிசாசு விரும்புறான், அவங்க பயப்படணும்னு விரும்புறான். இந்த வேலை போனாங்க, இந்த வேலையை கர்த்தர் தான் கொடுத்துருக்காரு, இந்த வேலை போனா இன்னொரு வேலையை கர்த்தர் தருவார், அவர் தான் என்னுடைய ஆதாரம், அவரை தான் நான் நம்பி இருக்கிறேன், அவரை தான் நான் மலை மாதிரி நம்பி இருக்கிறேன், அவர் என்ன கைவிட மாட்டேன்னு சொல்லுகிறார், விலக மாட்டேன்னு சொல்லுகிறார், என்ன என் கூடவே இருப்பேன்னு சொல்லுகிறாரு, உன்னை திக்கற்றவனா விட மாட்டேன்னு சொல்லுகிறாரு. யார் என்ன பண்ண முடியும்? என்ன ஒன்றும் பண்ண முடியாதுங்க, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாருன்னு அதுவா சொல்றோம் நம்ம. ஆனா அப்படிதான் சொல்லணும்ன்றாரு. முதல்ல என்ன சொன்னியோ அதை அப்படியே விசுவாசி. பாருங்க, பல நேரங்களில் நம்ம வந்து சுகத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆனா சுகம் நடக்கல, முன்ன விட ரொம்ப வர்ஸ்ட் ஆகுது, வியாதி முன்ன விட ரொம்ப அதிகமாகுது, வருத்தம் அதிகமாகுது, கடினம் அதிகமாகுது, கடுமையான வியாதிக்கு போகுது, சாதாரண நிலையிலிருந்து கடுமையான நிலைக்கு வியாதி போகுது. அப்படின்னும் பொழுது நாம் நம்பிக்கை இழக்க ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா. வாழ்க்கையில பயப்பட ஆரம்பிக்கிறோம். இயேசு சொல்றாரு, டோன்ட் yield to fear. எப்ப நீ பயப்படாத, பயத்துக்கு இணங்கிடாத. இப்ப என்ன பண்ணணும்? அவர் சொல்றாரு, all you need to do is keep on believing. நீ செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசித்து கொண்டே இரு. இல்லங்க என்ன வேணா செய்தி வரட்டும், என் மகள் செத்து போட்டாலும் கூட செய்தி வரட்டும், ஆனா அவர் என்ன சொல்றாரு? தொடர்ந்து விசுவாசிப்பா, பயப்படாத. வியாதியா இருந்தா மட்டும்தான் குணமாக்க முடியும்னு நினைக்காத. உன் குமாரத்தை மரித்து போனாலும் என்னால உயிரோடு எடுக்க முடியும், ஏன்னா அந்த மரணத்தை பாட்டிலும் எனக்குள்ள இருக்கிற ஜீவன் ரொம்ப பெருசுன்றாரு. அவன் ஒண்ணுமே சொல்ல, அப்படியே அமைதியா இருக்கிறான். பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்கெல்லாம் மட்டும் கூட்டின்னு உள்ள போறாரு. அவரு உள்ள போய் பிள்ளை இருந்த இடத்துல அவளை பார்த்து, பிள்ளை மறிக்கலங்க, அவ உயிரோட தான் இருக்கிறா, அவள் நித்திரையா இருக்கா, தூங்குறாங்க, அவ தூங்குறா, உயிரோட தான் இருக்கிறா, மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்று அவரை
அவர் சொல்றாரு பாருங்க, சொன்ன உடனே எல்லாரும் கேலி பண்றாங்க. எல்லாரும் அவரை பார்த்து நகைத்தார்கள். 40ஆம் வசனம், மார்க் 5:40. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து, பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்த பொண்ணுடைய தாய், தகப்பன், இயேசு, 6 பேரு, அப்புறம் அந்த பொண்ணு சிறு பெண் மரித்து போயிருக்கிறாள், அவ அந்த ரூம்குள்ள நுழைறாரு. நுழைஞ்சு பிள்ளையின் கையை பிடித்து, நல்ல கவனிங்க, 40ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுது, பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்துன்னா வந்து நுழைஞ்சு. அவனுடைய விசுவாசம்னா, ஆண்டவரே நீர் வந்து வந்துட்டார். இப்போ அப்புறம் என்ன சொல்றான், அவள் மேல் உமது கையை வைத்து, கையை பிடிச்சிட்டாரு. இப்போ அவர் கைய அந்த பிள்ளை மேல வச்சிட்டாரு. கையை பிடித்து சொல்றாரு, சிறு பெண்ணே எழுந்துரு. அதாவது தலித்த கூமி அப்படிங்கிறாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சிறு பெண்ணே எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம். தலித்த குமி அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரமைக்கு மொழி வார்த்தை. அரமைக்கு மொழியில அந்த தலித்த குமி அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஹிப்போக்ரிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஹிப்போக்ரிசம்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது செல்லமா கூப்பிடுறது. ஒரு வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க பேர் ஒன்னா இருக்கும், ஆனா அவங்களுக்கு செல்ல பேர்னு ஒன்று இருக்கும். எல்லாருக்கும் அது இருக்கும். வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பேர் சொல்லி கூட மாட்டாங்க. தங்கம் அப்படின்வாங்க, அம்மு அப்படின்வாங்க, அப்புறம் செல்லம் அப்படின்வாங்க. இவர் அந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு ஒரு செல்ல பேரை வைத்து அழைக்கிறார். என்ன அதனுடைய அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நிறைய சொல்றாங்க. அந்த செல்ல பேர் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மொழியாக்கம் சொல்லுகிறது ஸ்வீட் ஹார்ட். என்ன சொல்லி கூப்பிடுறாரு அந்த பிள்ளைய, சிறு பிள்ளைய பார்த்து ஸ்வீட் ஹார்ட் அப்படிங்கிறாரு. எவ்வளவு ஒரு பேர் அன்புன்னு கொஞ்சம் எண்ணி பாருங்க. ஆனா தலித்தா குமி அப்படின்னும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இன்னொரு அர்த்தம் லிட்டில் லேம்ப். லிட்டில் லேம்ப், ஏ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற சின்ன பார்த்து பெண்ணை பார்த்து சொல்றாரு, ஆட்டுக்குட்டி எழுந்துரு அப்படிங்கிறாரு. லிட்டில் லேம்ப். ஏசு யாரு? அவர் தாங்க உண்மையான லேம்பு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. நான் இங்க வந்திருக்கிறேன். இந்த மரணத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன், இந்த வியாதியை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒருவேளை அது மரணத்துக்கு எதுவா இருக்கலாம், ஆனா இந்த சின்ன ஆட்டுக்குட்டி மேல அதை நான் சுமத்த விரும்பல. நான் இந்த ஒரு தேவாட்டுக்குட்டியாக, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக, உலகத்தின் மரணத்தை எல்லாம் எடுத்து என் மேல தரித்துக் கொள்வராக நான் தேவாட்டுக்குட்டியாக வந்திருக்கிறேன். ஆட்டுக்குட்டியை நீ எழுந்துரு, உனக்காக நான் மரிக்கிறேன், உன்னுடைய இடத்துல நான் இருக்கிறேன், உனக்கு பதிலாக நான் ஜீவனை கொடுக்கிறேன் சொல்லி அவர் ஜீவனை ரிலீஸ் பண்றாரு பாருங்க. ரிலீஸ் பண்ணும்போது அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாய் இந்த உடனே அவள் எழுந்துட்டா. எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, 3 வகையான விசுவாசம் பார்த்தோம். ஒண்ணு, அந்த தகப்பன் சொல்றான் தன்னுடைய பிள்ளையை பார்த்து, என்ன சொல்றான்? ஆண்டவரை பார்த்து சொல்றான், எனக்கு விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறார். விசுவாசிக்கிறேன், ஆனா உள்ள அவிசுவாசமும் இருக்கு. இதை நீங்க தான் ஹெல்ப் பண்ணுன்ற. அது ஒரு வகை, அது ஒரு லெவல். அது அடுத்து சொல்றான், நீங்க வந்து இந்த கையை வச்சா என் குமாரத்தி பழைப்பாள். அதோட கொஞ்சம் ஹையஸ்ட் விசுவாசம். அப்புறம் பாத்தீங்களா, இந்தம்மா இயேசுவை சந்திக்கவே இல்லை, வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டா போதும் நான் சொஸ்தமாமா அப்படின்னு நினைச்சுக்கிறா. அது ஒரு வகையான விசுவாசம். 100க்கு அதிபதி வேலைக்காரனுக்காக வந்தான, அவன் சொல்றான் நீங்க வரணும்னு அவசியம் இல்லைங்க, இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க அது போதும், என் குமாரத்தி என்னோட வேலைக்காரன் சொஸ்தமாவான், நீங்க என் வீட்டுக்கு வரணும்னு அவசியமே கிடையாது, இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. அது ஒரு வேற லெவல் விசுவாசம். லோ லெவல் விசுவாசம், மீடியம் லெவல் விசுவாசம், ஹை லெவல் விசுவாசம். நான் சொல்றேன், எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த லெவலுக்கு இறங்கி அங்க சுகத்தை கொடுக்கிறாரு, அங்க உயிரோடு எழுப்புகிறாருங்க மரித்தவர. எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, ஒரு அற்புதம் நடக்கலன்னு நீ விசுவாசிக்கல அப்படின்னு சொல்லி அவர் நம்ம மேல பழிய தூக்கி போடுறவர் கிடையாதுங்க.
அவர் அந்த அற்புதத்தை செய்யறார். நமக்கு எந்த அளவு விசுவாசம் இருந்தாலும் சரி, ஒருவேளை கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா கூட சரி, அதுக்கும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்றேன் அவர் சொல்றாரு. நீ ஒருவேளை என் வஸ்திரத்தை தொட்டு சோகமாவும் நினைக்கிறா, சரி தொட்டுக்கோ. நான் வந்து தொடணும்னு நினைக்கிறேன், சரி நான் வரேன் தொடுறேன். இல்ல இங்கிருந்து நான் வஸ்திரத்தை மட்டும் அனுப்பினா போதன்றியா, அதையும் நான் பண்றேன். சரி விசுவாசிக்கிறேன், அவிசுவாசமா இருக்குது, அது நீங்க மட்டும் உதவி செய்ய சொல்லியா, அந்த உதவியை நான் பண்றேன்றாரு. எல்லா லெவலையும் உதவி பண்ண அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஏன்னா அவருக்குள்ளதாங்க ஜீவன் இருக்கு, அவருக்குள்ளதான் வல்லமை இருக்கு. நல்லா பாருங்க, இந்த ஜீவனும் வல்லமை உள்ள ஒருத்தர் அங்க நடமாடும் பொழுது மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். அங்க வியாதியஸ்தர்கள் சொச்சமாகிறார்கள். அந்த வியாதி 12 வருஷமா இருக்கலாம், கடுமையான வியாதியா இருக்கலாம், ஆஸ்தியெல்லாம் செலவழிச்சுக்கலாம், சற்றாக்களும் குணமடையாமல் இருக்கலாம், அதிகமா வருத்தப்படலாம், மரண அவஸ்தையில் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, அது எல்லாத்த விட இயேசுக்குள்ள இருந்த அந்த ஜீவன் ரொம்ப ரொம்ப பெருசு. ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல். அந்த வியாதியை அழிச்சு ஒழிச்சு மரணத்தை ஒண்ணு இல்லாம பண்ணி ஜீவனை அந்த பிள்ளைக்குள்ள பிரவேசித்து எழும்ப செய்யறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா அவருக்குள்ள இருந்த ஜீவன் அவ்வளவு பெருசு. பாருங்க, இப்ப நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அங்க வந்து அந்த நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரனுக்காக வேண்டான அவன் தான் இயேசு வெளியே இருந்தாரு. தன்னுடைய மகனுக்காக சுகமாகணும்னு வந்து விரும்பினானே அவன் வெளியே இருந்தான், இயேசு பக்கத்தில் இருந்தாரு. வஸ்திரத்தின் ஓரத்தோட போனாலே அவளுக்குள்ள இல்ல, அவர் வெளியே இருந்தாரு. யவீரு தனியா இருக்கிறார், இயேசு தனியா இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கொலோசியர் 1:27 வாசிக்கிறேன். கொலோசியர் 1:27 வாசிக்கிறேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். நல்ல கவனிங்க, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று அவர் என்ன பண்றார், விளங்க தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார் என்று வேதம் சொல்லுகிறார். என்ன மாதிரி ஒரு அற்புதம் பாருங்க. கர்த்தர் அது தெரியப்படுத்த சித்தமாகிறார். என்ன அந்த ரகசியம்? அந்த ரகசியம் என்ன? சொல்ற ஆதி காலம் போது அதெல்லாம் மறைவா இருந்தது. அந்த ரகசியத்தை என்ன பண்றாரு, தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமாகிறார். அந்த ரகசியம் என்னது? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பிரியமானவர்களே, அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு உள்ள இயேசு இல்ல, வெளியே இருந்தாரு. யவீருக்கு வெளியே இருந்தாரு, உள்ள இல்ல இயேசு. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவளுக்கு வெளியே இருந்தார் இயேசு, உள்ள இல்ல. அப்புறம் அந்த தகப்பனுக்கு வெளியே இருந்தாரு, உள்ள இல்ல இயேசு. ஆனா இன்னைக்கு அந்த சூரியன் போல முகம் பிரகாசித்தது அந்த இயேசு, வஸ்திரம் உறைந்த மழை போல வெண்மையா இருந்தது, வெளிச்சத்தை போல வஸ்திரம் எல்லாம் வெண்மையாச்சுது, பிரகாசித்தது அந்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு உள்ள எனக்குள்ள இருக்கிறாருங்க. வெளியே இருக்கும் போது அவ்வளவு பெரிய அற்புதம் நடக்குதுங்க. வெளியே இருக்கும் போது வியாதிகள் சுத்தமாகுது, வெளியே இருக்கும் போது பிசாசு அலறச்சின்னு ஓடுது, வெளியே இருக்கும் போது மரித்தோரை உயிரோடு அவர் எழுப்பினார். வெளியே இருக்க அவ்வளவு ஒரு பவர் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த பவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு உள்ள வந்திருக்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்குது வல்லமை, உங்களுக்குள்ள இருக்கு பிரகாசம், உங்களுக்குள்ள இருக்கு ஜீவன், உங்களுக்குள்ள இருக்குது. அந்த இயேசு இப்போ உங்களுக்கு உள்ள இருக்கிறாருங்க. இப்போ எவ்வளவு பவர் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது எல்லாத்தோட பவர் நம்ம தாங்க. எல்லாத்தோட பெரிய பவர் நம்ம தான். பவர் உள்ள வந்துட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் மூலமா உள்ள வந்தாச்சு. குமாரனுடைய ஆவி உள்ள வந்தாச்சு. ஆவியானவர் எங்க உண்டு அங்கதான் என்ன இருக்குது, விடுதலை அங்கதான் இருக்குது. எங்க இருக்கு இப்ப விடுதலை? ஆவியானவர் உள்ள இருக்கிறார். விடுதலை எங்க இருக்குது? நமக்குள்ள இருக்குது விடுதலை. ஹலோ, ஆவியானவர் எங்க இருக்கிறார்? அங்கதான் விடுதலை. இப்ப ஆவியானவர் மூலமா இயேசு உள்ள வந்துட்டாரு, வல்லமை உள்ள வந்துச்சு, மகிமை உள்ள வந்துச்சு.
இப்ப நம்ம போனாலும் அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் கண்டிப்பா. அப்ப நான் சொல்றேன், நம்ம சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை பார்த்து நம்ம துன்பப்பட்டு கதி கலங்கி போய் ஐயோயோ என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே, இந்த வியாதி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. இந்த வியாதியை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து ரொம்ப பெரியவரா இருக்கிறாரு. அவர் நமக்குள்ள மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறாருங்க. நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லோ அந்த அளவுக்கு நீங்களும் பவர்ஃபுல்லா இருக்கிறீங்க. அவருக்குள்ள எவ்வளவு ஜீவன் இருக்கோ அந்த ஜீவன் அப்படியே உங்களுக்குள்ள இருக்கு. வியாதிகள் சொஸ்தமாகுமா? கண்டிப்பா சொஸ்தம், சந்தேகத்துக்கு இடமின்றி கண்டிப்பா சொஸ்தமாகும். மரித்தோர் எழுப்பக்கூடிய உயிர் தெரிந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. ஹலோ, இருக்கா இல்லையா? நீங்க தான் சொல்லுங்க. இருக்கு, உள்ள இருக்கு. அப்ப இந்த வியாதியை பார்த்து கலங்கி போய் கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்க கூடாது. ஐயோ ரிப்போர்ட் வந்துச்சுங்க, இது இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க, அப்படின்னு சொல்லிட்டாங்க, இப்படின்னு சொல்லிட்டாங்கலாம் சொல்லக்கூடாது. அவங்க என்ன வேணா சொல்லட்டும். ஏன்னா இந்த யவீர் விசுவாசிட்டு இருக்கும் போதே பிரச்சனை வருது, விசுவாசிட்டு இருக்கும் போதே ஒரு செய்தி வருது. குமரத்தி மறுத்தி போட்ட காலி ஆளு காலி, ஆள் காலி, எதுக்கு அவரை போய் தொந்தரவு பண்றீங்க, வாங்க போலாம் அப்படின்றாங்க. இயேசு சொல்றாரு, டோன்ட் ஈல்ட் டு ஃபியர், ஆல் யூ நீட் டு டு இஸ் கீப் ஆன் பிலீவிங். இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிறோம்? கீப் ஆன் பிலீவிங். நாம எதை விசுவாசிக்கிறோமோ அதை தொடர்ந்து விசுவாசித்து கொண்டே இருக்கணும். டாக்டர் என்ன வேணா சொல்லட்டும், லெட்டர் என்ன வேணா வரட்டும், ரிப்போர்ட் என்ன வேணா வரட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு இதெல்லாம் நான் விசுவாசிக்க போறது கிடையாது. கர்த்தர் என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்குள்ள மகிமை நம்பிக்கையா இருக்கிறேன், நானும் நீயும் ஒன்னா இருக்கிறோம். ஆனால் நீ கவலைப்படாத, பயப்படாத, தொடர்ந்து விசுவாசித்து கொண்டே இருன்னு சொல்றாரு. நாம் என்ன பண்ணும்? விசுவாசித்து கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசித்து கொண்டே இருந்தால் அந்த சிறு பெண் எழுந்தது போல நாமளும் நிச்சயமா எழுந்திருப்போம். எல்லா பிரச்சனைகளும் நீங்கும், சுகமும் ஆரோக்கியமும் உயிர் தெழுதலும் நிச்சயமா உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். அவர் வெற்றியை நமக்காக வைத்திருக்கிறார், சுகத்தை வைத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார், நல் வாழ்வை வைத்திருக்கிறார், எல்லாத்தையும் அவர் நமக்காக வச்சிருக்கிறாங்க. அவர் நிச்சயமாக நம் வெற்றி பெறுவதை அவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு கம்யூனியன் சர்வீஸ் இருக்கு. போதகர் எஸ்ரா அவர்கள் இந்த கம்யூனியன் சர்வீஸை நடத்துவாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் அவங்க முடிச்சிருவாங்க. நாம அதற்கு ஆயத்தப்படுவோம், நாம் ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாம் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிற இந்த அற்புதமான நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே சத்தியத்தை கேட்ட மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இந்த சத்தியம் அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே ஆழமா இறங்கி சென்று இருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியத்தை அவர்களுடைய இருதயத்திலே நாட்டி இருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சொன்னீர், அந்த சிறு பெண்ணின் இடத்துல நீர் மறித்திருக்கிறீர். அவ வெறும் லிட்டில் லாம் தான் ஆண்டவரே, ஆனால் நீர் தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, அவளுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக வந்த தேவாட்டுக்குட்டி, எங்கள் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டி, எங்களுடைய வியாதிகள் சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்க வந்த தேவாட்டுக்குட்டியாய் நீர் இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் அருகிலே இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு உள்ளே இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு சுகமும் ஆரோக்கியம் பலனும் ஜீவன நல்வாழ்வு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறவர்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஜனங்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. பிரியமான நாம் இப்பொழுது திருவிருந்து ஆராதனைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். நம்ம திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்பாக நம்ம ஏன் இதை எடுக்கிறோம், எதன் அடிப்படையில் இதை நாம் செய்கிறோம், இதை நம்ம இந்த திருவிருந்து எடுக்கிறதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம், தேவன் இதன் மூலியமாக என்ன ஒரு மாபெரும் ஒரு மீட்பை வைத்திருக்கிறார் என்பதை அதை அறிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். ஏன்னா முதல் மனுஷனாகிய ஆதாமை அவர் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படியே உண்டாக்கி இந்த பூமியில் வச்சார். ஒரு ராஜாவாக வச்சார், எல்லாத்தையும் ஆளுகை செய்யும்படி ஒரு அதிகாரம் உடையவனாக, ஒரு ஒரு அத்தாரிட்டி இந்த பூமியை ஆளுகை செய்யும்படி கொடுத்தார் தேவன். அப்போ ஆதாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது தன்னுடைய ஆவி மரிக்கப்பட்ட நிலை, அதாவது அது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம், ஒரு உறவு, ஒரு அப்பா பிள்ளை, அந்த உறவு குலைக்கப்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த அதிகாரத்தை, அந்த ஆளுமை தன்மையை
ஆதாம் இழந்தான். இழந்தது மட்டும் இல்லை, அந்த அதிகாரத்தை இழந்து பூமிக்குரியவை எல்லா விதமான ஆசீர்வாதமாக இருந்த நிலையில் எல்லாமே தீமைக்கு எதுவாய் நடக்கும்படி ஆதாம் என்ன பண்ணான்னா பிசாசுக்கு கை கொடுத்து தன்னுடைய அதிகாரத்தை பிசாசுக்கு கொடுத்துட்டான். அப்போது நம்ம இந்த திருவிருந்தை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, வேதம் சொல்லுவது இழந்து போனதை தேடுவோம். ரட்சிக்குமே தேவகுமாரன் இந்த பூமியில் வந்தார். அப்போ கல்வாரி சிலுவை நமக்கு எதை காண்பிக்கிறது அப்படின்னா, இழந்து போன அதிகாரத்தை, இழந்து போன ஆசீர்வாதத்தை, இழந்து போன நன்மையை, இழந்து போன சுகத்தை, இதற்கும் மேலான ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் என்னன்னா, தேவனோடு உள்ள அந்த இழந்து போன ஐக்கியத்தை, உறவை இந்த குமாரனாகிய கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்து நமக்காக புதுப்பித்திருக்கிறாரு. இப்போ எல்லாமே தேவன் நம்ம பக்கம் திருப்பியிருக்கிறாரு. ஆகவே தேவன் மனுஷன் ஒரு உறவு இருக்கு பாருங்க. அந்த உறவு கெட்டு போன பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, தேவன் மனுஷனோடு ஒரு உறவு கொள்ள, நம்ம ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று அவர் தீவிரமாக இருந்தார். மனுஷன் தான் பயந்து ஒளிந்து கொண்டான். ஆனால் தேவன் தேடி வராரு பாருங்க. அவர் தேடி வராரு. ஆதாமை தேடி வரும்போது கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்குறாரு. நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஆதாம் சொல்றாரு, ஆண்டவரே தோட்டத்துக்குள்ள இந்த குளிர்ச்சியான வேலையில் உம்முடைய சத்தத்தை கேட்டு நான் பயந்து ஒளிந்து கொண்டேன். எதற்கு அப்படின்னு கேட்குறாரு. நான் நிர்வாணியாக இருக்கிறேன் அப்படின்றாரு. பாருங்க, தேவன் ஆதாமை பார்த்து நீ நிர்வாணியாக இருக்கிற அப்படின்னு சொல்லலை, நீ பாவி என்று சொல்லலை. யார் சொன்னா நிர்வாணி என்று யார் அந்த அறிவை கொடுத்தது அப்படின்னா, பிசாசு அந்த அறிவை கொடுக்குறான். பிசாசு வந்து நிர்வாணி என்ற அந்த அறிவை கொடுத்து என்ன பண்ணுறான்னா, சாபத்தினுடைய அந்த அறிவை அந்த கொடுக்குறான். ஆனால் தேவன் ஆதாமை பார்த்து ஒருபோதும் நீ நிர்வாணி என்று சொல்ல, குற்றப்படுத்தலை. பிசாசு தான் குற்றப்படுத்தான். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டும் கல்வாரி சிலுவையில் பல விதமான ஆசீர்வாதங்களும் தேவன் நமக்கு கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, என்ன மாதிரி சவுண்ட், என்ன மாதிரி வார்த்தை கேட்கிறோம் ரொம்ப முக்கியம். அவர் நம்மளை தேடி வந்திருக்கிறார். எதன் அடிப்படையில்? அன்பின் அடிப்படையில், கிருபையின் அடிப்படையில். ஆகவே தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டே வந்தார். நோவா காலகட்டத்தில் உடன்படிக்கை செய்கிறாரு, ஆபிரகாம் காலகட்டத்தில் உடன்படிக்கை செய்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உடன்படிக்கை தேவன் நினைக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்றாரு, நான் ஆபிரகாமோடு முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கை நினைக்கிறேன். யார் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அது எப்பேற்பட்ட உடன்படிக்கை அப்படின்னா, மோரியா மலையில் தேவன் ஈசாக்கை பலியிடும்படி கொண்டு வர செய்கிறாரு. அப்போ ஈசாக்கு எல்லாவற்றையும் ரெடி பண்ணி, கட்டை, நெருப்பு, கத்தி எல்லாமே கொண்டு வந்துட்டாரு. அப்போ ஈசாக்கு கேட்குறாரு, ஆபிரகாம் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாரு. அப்போ ஈசாக்கு கேட்குறாரு, ஆண்டவர் தகப்பனே, தகன பலிக்கான கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்றாரு. இப்போ ஆபிரகாம் சொல்றாரு, நமக்கான ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்வார் அப்படின்னு. அப்போ தகன பலிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு ஆபிரகாம். அப்போ கத்தியை எடுத்துட்டாரு, ஓங்கி வெட்டும்படி ஈசாக்க பண்ணிட்டாரு. அப்போ சொல்றாரு, ஆபிரகாமே நிறுத்து அப்படின்றாரு. நிறுத்திட்டு ஒரு காரியம் நடைபெறுகிறது. என்னன்னா, ஒரு மாபெரும் அங்கே ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. என்ன நடக்குது அப்படின்னா, ஈசாக்கு அந்த தகனபலி இடத்துல அந்த இடத்துல அவனுக்கு பதிலாக தேவன் வேறு ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்திருக்கிறார். இது எதை காண்பிக்கிறார்? ரட்சிப்பின் ஒரு படத்தை காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறதுனா, நியாயப்படி பார்த்தா கல்வாரி சிலுவையில் நாம் மரித்திருக்க வேண்டும், நாம் தகனிக்க இருக்க வேண்டும், நாம் மரணத்தை ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். தேவனுக்கு விரோதமாக செஞ்சால் நிச்சயமா நியாய தீர்ப்பு. அவர் சர்லோகபதி நியாயாதிபதியாக இருக்கிறார். நியாயத்தை நீதியை செய்கிற தேவன். பாவத்துக்கு விரோதமாக அவர் தண்டனையை சீக்கிரமாக துரிதமாக கொடுக்கிறார். பாவம் செஞ்சால் நிச்சயமாக மரணம் உண்டு. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகம் என்று சொல்லப்படுகிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு பிரமாணம், இப்பேற்பட்ட ஒரு பாவத்தினுடைய கொடுமையை தேவன் காண்பிக்கிறவராக இருக்கிறார். என்ன நடந்தது அப்படின்னா, நமக்கு பதிலாக கல்வாரி சிலுவையில் தேவாட்டுக்குட்டியாக அவர் அங்கே மரித்திருக்கிறார். அங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னா, ஒரு உடன்படிக்கை தேவன் அங்கே புதுப்பித்திருக்கிறார். இப்போது அவர் நம்மோடு கூட பேசுகிறார், அவர் நீதி செய்கிறார். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த கொலேசியர் எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் சொல்லுவது, அந்த மகிமை நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறார். அதுதான் அந்த உடன்படிக்கையின் விசேஷித்தமாக இருக்கிறது. இப்போ நமக்குள்ளே இருக்கிறாரு. இப்போ என்ன நடந்திருக்குது கல்வாரி சிலுவையில் அப்படின்னா, அவருடையதெல்லாம் நமக்கு வந்திருக்கிறது, நம்முடையதெல்லாம் அவர் மேலே போயிருக்கிறது. நம்ம மேலே இருந்திருக்கு சாபம், தண்டனை, ஆக்கினை தீர்ப்பு, மரணம், வியாதி, கொடுமை, வேதனை, இது எல்லாம் நம்ம மேலே இருந்தது. கல்வாரி சிலுவையில் அவர் என்ன பண்ணார்னா, அதை எடுத்துக்கொண்டு அவருடையதெல்லாம் நமக்கு கொடுத்தாரு, நம்முடையதெல்லாம் அவராக்க மாற்றிட்டாரு. ஒரு பண்ட மாற்று முறையை கல்வாரி சிலுவையில் செய்திருக்கிறார்.
நமக்கு பதிலாக தேவாட்டுக்குட்டியே அவர் கல்வாரி சிலுவையில் பாவத்தை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றமான ரோகங்களை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தேவனுடைய கோபாக்கினையும் அவர் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு, செல்வ செழிப்பை கொடுத்திருக்கிறாரு, மீட்பை கொடுத்திருக்கிறாரு. இன்னும் கேட்டா பிசாசு கிட்ட இருந்து பிடுங்கின அதிகாரத்தை நமக்கு குமாரன் மூலியமாக கொடுத்து பிசாசின் மீதே இப்போ அதிகாரத்தை செலுத்தக்கூடியவனாக இப்போ நம்ம மாற்றிருக்கிறார். அது எல்லாம் எங்க நடந்திருக்குது அப்படின்னா கல்வாரி சிலுவையில் நடந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த திருவிருந்தை நாம் அனுசரிக்கிறோம். இது அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் நமக்காக பிற்கப்பட்ட சரீரத்துக்கு அந்த அப்பம் அடையாளமாக இருக்கிறது. இதெல்லாம் எடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு மனநிலை, எப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தின் அறிவோடு நம்ம எடுக்க வேண்டும் அப்படின்னா இப்பொழுது தேவன் புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறார். அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார். இதை நாம் எடுக்கும் பொழுது அவர் நினைவு கூறுகிறார். இது எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் என்னுடையது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ஆகவே இதை நாம் செய்கிறோம். ஆகவே நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நாம் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று முதலாவது நாம் ஜெபிப்போம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் முடத்தில் வருகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்ல நன்மையின் தேவன். ஆண்டவரே ஆண்டவரே இந்த மீட்பின் திட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவர் எங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்தீர். அதற்காக நன்றி. அதை நாங்கள் இப்பொழுது நினைவு கூறுகிறோம். இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த உடன்படிக்கைக்குள்ள நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். மறுபடியும் அதிகாரம் உடையவர்களாய் நீர் எங்களை மாற்றியிருக்கிறீர். இப்போ எல்லா விதமான அதிகாரத்தையும் கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆசீர்வாதத்தை கொடுத்தீர், சுகத்தை கொடுத்தீர், ஏராளத்தின் தாராளத்தின் நன்மைக்கான முன்னேற்றத்திற்கான ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். ஆண்டவரே திரளான மீட்பை கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய உடன்படிக்கையை சும்மா ஒன்று எங்களுக்கு கொடுக்கல. தேவ குமாரனாகி கிறிஸ்துவை அனுப்பி இதை நீர் எங்களுக்கு செய்து முடித்திருக்கிறீர். அதன் அடிப்படையில் அதை நாங்கள் எடுக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே என்னுடையதெல்லாம் உங்களுடையதான் மாறிச்சு. உங்களுடைய ஆசீர்வாதமெல்லாம் கல்வாரி சிலுவையில் எங்களுக்கு வந்தது. அதை நாங்கள் இப்போ எடுத்து கொள்ளுகிறோம். அந்த விசுவாசத்தின் அறிவோடு நாங்கள் இதை அனுசரிக்கிறோம். இதை நீர் கனம் பண்ணுவீராக. எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம். ஆமென். உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லாரும் கையில் எடுத்து வச்சுங்க. பிற்பாடு நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் அனுசரிப்போம். ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். நாம் யாவரும் அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்திலனாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நாம் யாவரும் பானம் பண்ணுவோம். நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. பரலோக தகப்பனே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறோம். நன்றி செலுத்துகிறோம். மாபெரும் ஒரு மீட்பை நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறீர். நன்றி உள்ள இருதயத்தோடு இதை நாங்கள் அனுசரித்திருக்கிறோம். ஆண்டவரே
மீட்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆராதனை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆண்டவரே, பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தை ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு மாபெரும் ஒரு விசுவாசத்தை தூண்டி விட்டிருக்கிறது. இந்த வெளிப்பாட்டிற்காக நன்றி செலுத்திருக்கிறோம். மாபெரும் ஒரு வெளிப்பாட்டை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த வெளிப்பாட்டின் மீது, அந்த வார்த்தையின் மீது என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் அதற்கேற்ற போல கட்டும்படி, அந்த வார்த்தை அந்த வெளிப்பாட்டின் அறிவின் மீது கட்டும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மாபெரும் ஒரு அற்புதமான ஒரு காரியம் எங்களுக்கு நடைபெற்றிருக்கிறது கல்வாரி சிலுவையின் மூலமாக. அதை நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு நபரும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி, விசுவாச கண்கள் திறக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நீர் அவளுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இந்த விசுவாசத்தின் அறிவு கண்ணை திறக்கும்படி நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, சாதாரணமான காரியங்களை நாங்கள் செய்யும்படி நீர் எங்களை உண்டாக்கியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிரசங்கித்த போதற்காக நன்றி செலுத்துகிறோம். பேரப்பட்ட ஒரு மாபெரும் வெளிப்பாடு எங்களுக்காக கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் அவரை பிளெஸ் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அதற்கு இந்த நேரத்தில் ஆண்டவர் சுகத்தோடு, ஜீவனோடு, பலத்தோடு இந்த நேரத்தில் அவர் எங்களுக்காக பிரசங்கம் செய்திருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மாபெரும் வெளிப்பாட்டிற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியான சந்தோஷத்தினால நிறைகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், உள்ள அப்பேற்பட்ட ஜீவன் இருக்கிறது, மரணத்தையே விழுங்கக்கூடியதாக இருக்கிறது, மரணத்தை மாற்றக்கூடிய ஜீவனாக இருக்கிறது. ஆண்டவரே, ஆகவே அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் சுலபமாய் தீர்க்கக்கூடிய ஒரு பதிலை நீர் எங்களுக்குள்ள வைத்திருக்கிறீர். அந்த பதிலை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது. அதை நீர் இன்றைக்கு தூண்டி விட்டிருக்கிறீர். ஆண்டவரே, அதன் அடிப்படையில் இங்கிருந்து கடந்து சென்று எல்லா விதமான காரியத்தை நாங்கள் ஜெயிக்கும்படி நீர் உதவி செய்வீராக. வந்திருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவைகளோடு வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, வியாதியோடு உறவில் இருக்கலாம், அதெல்லாம் நீ சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, அவர்கள் ஆரோக்கியமாக்குவீராக. அவள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். போகிலும் வருகிலும் எதிர்முக்கொண்டு அவர்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையினால் அவருடைய இருதயம் மனதும் தன்னுடைய குடும்பத்தில் ஆண்டவரை கொழுந்து விட்டு எரியும்படி நீர் வழிவாசலை திறப்பீராக. இந்த வார்த்தையின் அடிப்படையில் நீர் அவளை ஆசீர்வதிப்பீராக, போஷிப்பீராக, வழிநடத்துவீராக. ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஆமென்.